ஒரு புனிதமான நாள். இருளை வெளிச்சமாக மாற்றிய நாள், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிய நாள், பாவிகளை பரிசுத்தர்களாக மாற்றும் நாள். இயேசு கிறிஸ்துவை இந்த பாடுகளை நினைக்கிற, சிந்திக்கிற, தியானிக்கிற அத்தனை பேர்களும் இன்றைக்கு புனிதமடைகிறார்கள், பரிசுத்தமாக்குகிறார்கள். பிரைசலா. இந்த இயேசுனுடைய பாடுகள் உன்னை புனிதனாக்குகிறது. இந்த வார்த்தை, நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தை, இந்த செய்தி உங்களை புனிதமாக்குகிறது. அவர் சொல்கிறார், என் வார்த்தையினாலே இப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆகவே இன்னைக்கு இந்த தேவசாய் நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்களை புனிதமாக்குகிறது. இயேசுடைய வார்த்தைகள் புனிதமாக்குகிறது. இயேசு உங்களை புனிதனாக்குகிறார், பரிசுத்தனாக்குகிறார், உங்களை நீதிமானாக்குகிறார், கடவுளுடைய பிள்ளையாக்குகிறார். கடவுளுடைய சன்னிதானத்தில் நீங்கள் வழிபாடு செலுத்துவது, தொழுகை செய்கிறதற்கு, ஆராதிக்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை, இருதயத்தை சுத்திகரித்து உங்களை புனிதமாக்கி இப்பொழுது ஆராதிப்பதற்கு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறது. ரீமன் கரபு நபரா ஒத்தின மரபதி அங்கி மரபு சம்பி பூத்தனா அல் கரபதி அம்ரபு நக்கரபதி அந்தரபுலி சல்பியா. அப்படியே தொழுதுகள் ஆரம்பிப்போம். இந்த நாளுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், தொழுதுகிறோம்பா. இது ஒரு புனிதமான நாள், இது ஒரு புனித வெள்ளி. எங்களை புனிதமாக்குவதற்காக இந்த நாளை நீ தந்திருக்கிறீர், இந்த பெரிய வெள்ளிக்கிழமையை தந்திருக்கிறீர். இந்த நாள் நாங்கள் இழந்து போனதை திரும்ப பெறுகிற நாளப்பா. இழந்து போனதையெல்லாம் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. இழந்ததையெல்லாம் திரும்ப தருகிற தெய்வமே, நாங்கள் உண்மை முத்தம் செய்கிறோம், தொழுதுகொள்ள ஆரம்பிங்க. தெய்வமே நகரதி அங்கரபதி அந்தரபா ஒல்கரதி அங்கி மரபு சம்பி பூத்தனா ஒத்தினார் யாலி அக்கரவதி அம்ர கணபதி அம்ர பூசல்வியா. லெஸ் தொழுகை கடவுளுக்கு பிடித்தமான ஆராதனை, வழிபாடு. கடவுளுக்கு பிடிச்சமான ஒரு வழிபாடு எதுனா தொழுகை தான். இப்படி தலைக்கு மேலே கரங்களை தூக்கி தலை வணங்கி புற விழுந்து, எனக்கு ஜீவனை தந்த, எனக்கு செல்வத்தை தந்த, எனக்கு நிலைவாழ்வை தந்த, எனக்கு அந்த தேவலோகத்தை, பரலோகத்தை தந்த தெய்வமே, நான் உண்மை முத்தம் செய்கிறேன் அப்பா. உண்மை தொழுது கொள்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன். அப்படி உங்கள் ஆவியில் எப்படி என்னெல்லாம் ஆவியான தூண்டுதல் அளிக்கிறாரோ அந்த வார்த்தைகளை சொல்லி அப்படி தொழ ஆரம்பிங்க, ஆராதிக்க ஆரம்பிங்க. கண்களை மூடியவாறு நாம் தியானத்தில் அமர்ந்திருப்போம். தியானம். நாம் ஆவியிலே, ஆன்மாவிலே இறைவனோடு உறவாடுகின்ற ஒரு அனுபவம். மனமற்ற நிலையிலே ஐம்புலன்களும் வேலை செய்யாது. நம்முடைய ஆன்மா ஆவி இறைவனோடு உறவாடுகின்ற ஒரு இறை வழிபாடு. அவர் ஆவியானவர், கர்த்தர் ஆவியானவர். அவரை நாம் ஆவியிலே ஆராதிக்க வேண்டும். மனமற்ற நிலைக்கு போகும்போது தான், சரீரம் ஒரு செத்த நிலைக்கு போகும்போது தான் நம்ம ஆவி செயல்பட ஆரம்பிக்கும், உரையாட ஆரம்பிக்கும். ஆவியில் நீங்கள் அவரோடு உரையாட, இந்த உரையாடுறது இந்த சிலுவையில் என்ன நடந்தது, இதை அறியக்கூடிய ஞானத்தை எனக்கு தந்தீங்களப்பா. இதை இந்த செய்தியை கேட்க முடியாத காதுகளை நீங்கள் திறந்தீங்களே, என் இதயத்தை திறந்தீங்களே. கொலோசியர் 2:15 சொல்லப்பட்டபடி எங்களுடைய கடன் பத்திரத்தை எல்லாம், சாபத்தை எல்லாம், பாவத்தை எல்லாம் அழித்து, ஒழித்து, ஆணி அடித்து எங்களுக்கு விடுதலையை தந்திருக்கிறீரப்பா. இப்போ அந்த சாபமெல்லாம் நீங்கி நான் செய்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், என் நிலம் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய அப்பம் ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படும், என் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், என் உழைப்பின் பலன் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் என் வீட்டில் தங்கோய்யா. இழந்து போனதை, பரிசுத்தம் என்ற மாடையை நீர் இந்த வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி என்று எனக்கு தந்திருக்கிறேன். இழந்து போன அந்த ஞானம், இதயத்தை நீர் எனக்கு தந்திருக்கிறேன். இந்த ஞானத்தினால எப்படி இந்த பூமியில் வாழ்கிறது, எப்படி
இந்த இறுதி காலத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறது, உண்மையாய் வாழ்கிறது, நீதியாய் வாழ்கிறது, உமக்கு பிரியமானவனாக வாழ்கிறது என்று வழிநடத்தக்கூடிய ஞானத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. இந்த பாடுகளின் வழியாக அத்தனையும் எனக்கு நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். இந்த பாடுகளின் வழியாக நீர் எங்களுக்கு மெய்ப்பனாக இருக்கிறேன். எங்களை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த அமைதியான இடத்தில் எங்களை வழிநடத்துகிறேன். இந்த நாளிலிருந்து நான் செழிப்பாக இருப்பேன், நிறைவாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன். ஏன்னா இந்த நாளில் நீங்கள் செஞ்சதை நினச்சி என் கண்கள் பார்த்தது, என் காதுகள் கேட்டது, என் இதயத்தில் நான் அதை விசுவாசிக்கிறேன், அறிக்கை பண்ணுறேன். இந்த வார்த்தைகளுக்காக கேட்ட இந்த வார்த்தை எனக்கு வாளாக இருக்கிறது. இந்த மத்திய 27ஆம் அதிகாரம் 51, 50, 51, 52, 53 இந்த வார்த்தைகள் எனக்கு வாளாக இருக்கிறது. இதில் எனக்கு எதிரியான சாத்தானையும் கூட்டத்தையும் நீங்கள் அழித்து ஒழிச்சிட்டீங்க. அவனுடைய கிரியையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் செஞ்சிட்டீங்க, எல்லாத்தையும் சிதறடிச்சிட்டீங்க. எனக்கு விரோதமாக நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது. எனக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. அவனை ஜெயித்த நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீர். பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறீர், வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறீர், நல்லவர் எனக்குள்ளே இருக்கிறீர். இப்போ ஆசீர்வதிங்க. நீ இந்த பூமியில் எவைகளை ஆசீர்வதிப்பாயோ அது பரலோகத்தில் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். உன் பிள்ளைகள் ஆசீர்வதி, உன் நிலத்தை ஆசீர்வதி. உனக்கு எதை ஆசீர்வதிக்கணும், இந்த நேரத்தில் எதை ஆசீர்வதிக்க நினைக்கிற அதை ஆசீர்வதி. தேங்க்யூலா. நாங்கள் தேவசாய நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உலகம் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா மதத்தவரும் முக்தி அடைந்து இந்த சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு செத்துப்போன ஆன்மா உயிர்த்தெழுந்து இறைவனோடு உறவாடும்படி சஞ்சரிக்கும்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த சிலுவைகளை சம்பாதித்த தேவ சமாதான அமைதி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வந்து நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. சிலுவையிலே நீர் சம்பாதித்த அந்த உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதம், பரிசுத்தம் என்னும் ஆடை, நீதி என்னும் ஆடை, துதி என்னும் ஆடை, ஆராதனை என்னும் அபிஷேகம், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வந்து நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. இவர்கள் வாழால தலையாக இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். இல்லை கீழால மேலாக இருக்கும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் கடன் வாங்குறவங்களை கடன் கொடுக்கிறவர்களாக வாழும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய தொழில் வியாபாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பெல்கரது யங்கி மரபு ஷம்பி போத்தனா இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள், இந்த ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளை கத்தோலிக்கர்களையும், எல்லா மதத்தவர்களையும், எல்லா மத தலைவர்களையும், போதகர்களையும், குருக்களையும், பாஸ்டர்களையும், ஐயர்களையும், சாமியார்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. அத்தனை பிள்ளைகளும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளி, இந்த பெரிய வெள்ளி, நீர் இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காக, அனைத்து மக்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நீர் பாடுபட்டீர். அந்த பாடுகளை விரும்பவில்லை. ஆகவே எல்லா மதத்தவர்களும், அனைத்து இனத்தவர்களும், மொழியினர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆசீர்வதிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு வழியிலே சொல்லுங்களேன். நல்லா கவனிப்போம். இது மாதிரி என்ன செய்யணும்னா, நம்ம வார்த்தைகளை இந்த மாதிரி கடவுளுடைய ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்தி டெய்லி யுத்தம் பண்ணணும். சாசுவே ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்று அழிக்கிறோம். அவங்களோட டெய்லி யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று, நம்ம கோயிலில் போனால் சர்ச்சில் பாருங்க பார்வையாளராக இருக்கும். அன்றைக்கி சிவபாதையெல்லாம் பயங்கரமாக நடக்கும். எல்லோரும் முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், ஒழுங்கா பார்வையாளராக பார்த்துட்டு அப்படியே என்ன செய்வோம், அப்படியே யோசித்துட்டு நமக்கு என்ன பிரச்சனையோ அதை யோசித்துட்டு அந்த எங்கள் பிரச்சனையை தீர்வுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு என்ன செய்வோம் வரும். எல்லா கோயில்லையும் தான் நடந்துகிட்ருக்கு. கோயில்களில் பூரா நடக்கும். பார்வையாளர் நானும் என்ன செய்வோன்னா 3 மணி நேரம் நடக்கும். ஆனால் பார்வையாளராக பார்த்துக்கிட்டு பராக்கு பார்த்துக்கிட்டு கூட இருக்கிறவங்களோட பேசிக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு ஏதோ அந்த இதில் என்ன செஞ்சோம், அந்த வழிபாட்டில்
போயிட்டு வந்தோம், அவ்வளோதான். அப்படி அன்றைக்கி இந்த இங்கேருந்து சிதம்பரத்துலேருந்து சிவக்குளம் நடந்தே போனாங்க. எல்லாம் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இந்த வண்டியில் போகிறவங்க மட்டும் அந்த ஜெபமாலையை சொல்லிட்டு போகிறாங்க மைக்கில். மற்ற எல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கு, தண்ணி குடிக்கிறதுலையும் அதாவது மனசில் வந்ததெல்லாம் பேசுகிறது அப்படியும் பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு என்ன செய்கிறாங்க, 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, நைட்டு திரும்ப 8, 9 மணிக்கு தான் திரும்ப என்ன செஞ்சாங்க. அது வரைக்கும் நேரம் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆனால் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இவங்க மனசில் உள்ள விஷயங்களை பேசிக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு அதில் ஒரு பார்வையாளராக போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வழிபாட்டுக்கும் அவங்களுக்கு என்ன இல்லைன்னா எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. அதனால் அந்த சபை ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுது, இதெல்லாம் குறை சொல்ல முடியாது. இன்னொன்று இவ்வளோ வேறு கூப்பிட்டு திரட்டி இப்படி நடத்தி கொண்டு போகிறதெல்லாம் லேசான விஷயம் கிடையாது. சாமியார்கள்லாம் அது பயங்கரமான ஒரு இதுதான், மக்களை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் என்ன செய்யலைன்னா அதில் பயனடையலை. காரணம் என்னென்னா, இப்படி இந்த வார்த்தையை உணர்ந்து இதை தியானித்து இப்படி நம்ம இப்போ நீங்கள் வாய் திறந்ததுனால உங்களை ஜெபிக்க வைக்கிறது. நான் ஜெபிச்சுட்டு போகிறதில்ல, நீங்கள் இப்போ ஜெபிக்கிறீங்க, நீங்கள் தொழுது விடுறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் சாபங்கள் நீங்கி விட்டதப்பா, இந்த புனித வெள்ளிக்கிழமை அன்று எங்களுடைய பாவங்கள் என்ன செய்து விட்டது, அழிந்து விட்டது, இப்போ நாங்கள் புனிதம் அடைஞ்சிட்டோம், நீதிமான் ஆகிட்டோம், இப்போ எங்களுக்கு தேவையில் ஒரு கதவு நெஞ்சிருக்கு, நாங்கள் நேரம் மட்டும் என்ன செய்ய முடியும். அந்த நம்பிக்கை, அந்த துணிச்சல் வந்திருக்கா சொல்லுங்கள், ஒரு வழியிலே சொல்லுங்கள். இதுதான் நடக்கும், இதுதான் எல்லாருக்குள்ளேயும் நடக்கும். அதனால் எல்லா கோயில்லையும் இந்துக்கள் பண்ணுற முறையெல்லாம் அந்த எல்லாரையும் ஊரே கூப்பிட்டு அந்த பொங்க வச்சு அந்த நைட்டு பூரா அவங்கள முழிக்க வச்சு வில்லு பாட்டு வில்லுக்காரனை கொண்டு வந்து ஆட்டக்காரனை கொண்டு வந்து மக்களெல்லாம் அப்படி உட்கார வச்சு விடிய விடிய அந்த கோயில் அந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிறதெல்லாம் லேசான விஷயம் கிடையாது. கஷ்டமான அதெல்லாம் தெரியும், அது நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு எவ்வளோ பணம் செலவழிக்கணும், எத்தனை பேரை கப்பம் கட்டணும், எத்தனை பேர்கிட்ட வசம் வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணலாம், மக்கள் பார்வையாளராக இருக்கிறார்கள். அந்த மாலை போட்டவங்க மட்டும் அவங்க நினைச்சுவாங்க, சாமி இது பண்ணி பொழுதுனைக்கு இது பண்ணுவாங்க, மற்ற எல்லோரும் ஊருக்கார ஊராக நினைச்சிட்டு இருப்பாங்க, பார்வையாளராக பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கி நடக்கிற தப்பு, இதுதான் பிரச்சனை. அதனால் இந்த வழிபாடுகள் இந்த மாதிரி என்ன செய்யணும்னா, அந்த வசனங்களை கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை இருதயத்திலிருந்து வச்சு இருதயத்திலிருந்து பேசி இப்படி உறவாட வேண்டும். அதனால் இந்த புனித வெள்ளி ஒரு பெரிய மாற்றத்தை, உருமாற்றத்தை, நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை விஷயம் உண்டாக்குறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு கைதுகைகளாக இயேசு நம்ம வாழ்க்கையை சரித்திரத்தையே மாற்றி அமைத்த நாள் இந்த நாள், நம்முடைய இருட்டை வெளிச்சமாக்கிய நாள் இந்த நாள், நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிய நாள் இந்த நாள், நம்முடைய பாவங்களை போக்கி நம்மளை நீதிமானாக பரிசுத்தவனாக புனிதனாக மாற்றிய நாள் இந்த புனித வெள்ளி, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை. ஒரு கைதுகளா இயேசுவுக்கு தேங்க்யூலாம். இன்னொரு விஷயம், மரணமில்லா பெருவாழ்வு, மரணத்தை உயிர்த்தெழச் செய்து நமக்கு ஜீவனை தந்த நாள். ஒரு இதை நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 50லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அழகாக என்ன செய்வார்னா அந்த இதை பற்றி பேசுவார். வாசிங்க பார்ப்போம். சரிதா, சத்தமாக வாசி. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாம்ச ரீதியாக நீங்கள் வாழ்கிறது, சொத்து சொகம், வீடு, படிப்பு, வேலை, புல்ல, கல்யாணம், இது எல்லாம் என்ன செய்யாதுன்னா தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது. வீடு கட்டிட்டேன், படித்தேன், வேலைக்கு போயிட்டேன், சம்பளம் வாங்கிட்டேன், கல்யாணம் முடிச்சிட்டேன், குழந்தைய எனக்கு 3 பிள்ளை இருக்குது, 2 ஆம்பளை பிள்ளை, 1 பொம்பளை பிள்ளை, இப்படியெல்லாம் இதெல்லாம் என்ன செய்யாதுன்னா தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது. இடம் வாங்கிட்டேன், ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், 10 ஏக்கர் இடம் வாங்கிட்டேன், 5 ஏக்கர் என்ன செஞ்சிட்டேன், நான் வயல் வாங்கிட்டேன், இப்படியெல்லாம் இதெல்லாம் என்ன செய்யாதுன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காத. வாசிமா. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. வாசி. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
அழகா இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. கைதிட்டுக்கலாம் போகும் நல்ல கரங்களை. அடுத்த வாசி. ஆகிலும் கடைசி எக்கால வானத்திலே தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படும். இந்த புனித வெள்ளி, இந்த பெரிய வெள்ளி நம்மளை என்ன செய்யுதுன்னா, அந்த கடைசி எக்காலம் ஒழிக்கும் போது ஒரு நொடி பொழுதில் நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், மறுரூபமாக்கப்பட்டு இயேசுடைய ரூபமாக்கப்பட்டு இயேசுடைய தன்மையிலே சாயலில் இயேசுவை போல என்ன செய்ய போகிறோம்னா, தேவ தூதர்களை போல எல்லாரும் என்ன செய்ய போகிறோம், உருமாற்றப்பட்டு என்ன செய்ய போகிறோம், தேவலோகத்துக்கு போக போகிறோம். வாசி. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர்கள், இந்த போய் நமக்கு முன்னால் மரிச்சவங்க உயிருள்ளவர்களா என்ன செய்வாங்க, எழுந்திருப்பார்களா, நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும், சாவுக்கேதுவான இது சாவாமையையும் தரித்து கொள்ள கடவுளா. கிளவாசி. அழிவுள்ளதாகியது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகியது சாகாமையையும் தரித்து கொள்ளும் போது, நல்லா கவனிச்சுக்கோங்க, அழிய உள்ளது அழியாது ரெண்டு இருக்கு, நிலை இல்லாதது நிலையானது ரெண்டு இருக்கு, மரணம் ஜீவன் ரெண்டு இருக்கு, இருள் வெளிச்சம் ரெண்டு இருக்கு. இதெல்லாம் என்னைக்கு நமக்கு வெளிப்படும் தென்படும் சொன்னால், இந்த எக்காலம் துணிக்கும் போது. விட்டதுலேருந்து வாசி பார்ப்போம். மரணம், நல்லா கவனிச்சுக்குவேன், இதெல்லாம் நடக்கும்போது என்னன்னா, மரணம் ஜெயமாக விளங்கும் போது எழுதி இருக்கிற அந்த வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூறு, ஜெயம் வெற்றி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தின் கூறு பாவம். மரணம்னா என்ன, கடவுளை தேடாம வாழ்றது. இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை, இந்த பாடுகளை, இந்த சிந்திய இரத்தத்தை, இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் என்ன நடந்துச்சுங்கிறத அறியாம சும்மா சடங்காச்சாரமா, மத சடங்காச்சாரமா இப்படி ஒரு பார்வையாளராக கோயிலுக்கு போயிட்டு இந்த கூட்டங்களோடு கலந்துட்டு வர்றது, இது என்னதுன்னா பாவம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக்கி உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், இதான் பாவம். இதான் பாவம். படித்தவரை வழிபடாமல் தேடாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு சாமியில், நம்ம ஏதோ ஊர்க்காரங்க மற்றவங்களாம் ஒரு சாமியை உண்டாக்கி வச்சு இந்த கும்பிடு, கொடையை கொடு, பொங்க வை, அது திருவிழா கொண்டாடு, இந்த மாதிரி வழிபாடுகள் நடத்து அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வழிபாடு தான். ஆனால் அது யாருக்குரிய வழிபாடுன்னா, இந்த பிரபஞ்சத்துக்குரிய வழிபாடு, கடவுளுடைய வழிபாடுனா இப்படி உட்கார்ந்து தியானம் பண்ணி அமைதியாக இருதயத்திலே உன் ஆவி அவரோடு உறவாடுவது. விட்டதில் வாசிமா பார்ப்போம். பாவத்தின் சம்பளம் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இந்த இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு கைதுகளை பார்ப்போம். அதனால் இன்னைக்கு மரணத்தை வென்ற நாள், நம்மளை மறுரூபமாக்குகின்ற நாள். இன்னையிலிருந்து பாருங்கள், இந்த மாதிரி டெய்லி இயேசுவோட உறவாட ஆரம்பிங்க, ஆவியில் நிரம்பி பிதாவை தொழுதுகள் ஆரம்பிங்க, அவரோடு உறவாட ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் ரூபம் மாறிக்கிட்டே இருக்கும். கோபம் மாறிடும், கவலை மாறிடும், பயம் மாறிடும், துக்கம் மாறிடும், வறட்சி மாறிடும், கஷ்டம் மாறிடும். கையில் இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத வீட்டில் தங்காத எல்லாம் தங்க ஆரம்பிச்சிடும், வராத எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், நடக்காத எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த பூமியில் ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? யாருக்கு வேணாலும் நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு, யாருடைய துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றக்கூடிய அளவுக்கு, யாருடைய அழுகையும் சிரிப்பாய் மாற்றக்கூடிய அளவுக்கு, யாருடைய பசியையும் நிவர்த்தி செய்யக்கூடிய, நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு, யாரையும் நல்லா வைக்கக்கூடிய, நல்லா இருந்து சொல்லக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய நபராக, ஆத்மாவாக ஆசீர்வாதத்தை கொடுக்குற நீங்கள் கடவுளுடைய சேனையாக இந்த உலகத்திலே வாழ்கிறதில் எந்த சந்தேகமும்
எந்த மாற்றமும் இருக்காதுங்க. இது உண்மை. இது என் வாழ்க்கையில் நான் வச்சு வரேன். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி கூட்டத்தை போயிட்டு அந்த சிலுவையெல்லாம் சிலுவத்தெல்லாம் முத்தம் செய்து முத்தி புனித ஸ்தலங்கள் எல்லாம் போன காலத்திலெல்லாம் வறுமையில் இருந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன். பணம் தங்காது, வீட்டில் தோட்டத்தில் விளைஞ்சி வர்றது எல்லாம் வீட்டில் தங்காது. வாங்கி வந்த உடனே போட்டு விற்று அந்த கடனை கொடுக்கணும், வட்டிக்கு கொடுக்கணும். வட்டிக்கு கடனை கொடுக்க முடியாது. கடனோடு தான் வாழ்ந்தோம், நோயோடு தான் வாழ்ந்தோம். தோட்டத்தில் நல்ல வேலை செஞ்சு உழைச்சி களை வெட்டி உரம் வச்சு நல்ல பயிர் வச்சு கடைசியில் அந்த பயிர் விளைஞ்சி விற்று எடுத்து பார்த்தா நம்ம வாங்கி போட்ட உரம் போட்டதுக்கும் உழுந்ததுக்கும் களை வெட்டினதுக்கும் என்ன வராது? வருமானம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா அதெல்லாம் மாற்றி அந்த தன்மையெல்லாம் மாற்றி யார் வந்தாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, யாருக்கு வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு, அழுகிறவங்களை சிரிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு, துக்கத்தில் இருக்கிறவங்களை சந்தோஷமாக மாற்றக்கூடிய அளவுக்கு, கட்டப்பட்ட மனிதர்கள் கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலையோடு போகக்கூடிய அளவுக்கு, வறுமையில் என் கண்ணாலே பார்க்குறேன். வர்றாங்க, ஏங்க வா மேலே பாரு, அவர்கிட்ட சொல்லு, நான் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட நான் வாங்கின மாதிரி நீ வாங்கு, வழியை காட்டிகிட்டு இருக்கிறேன். எல்லாரும் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அவரோடு பேசி உறவாடிட்டு நல்லா இருக்கிறாங்க. இதுபோல் இந்த தேவசாய நிகழ்ச்சி பார்க்குற நீங்களும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்று உனக்காக உன் சாபத்தை பாவத்தை உன்னுடைய கடன் பத்திரத்தை எல்லாம் சிலுவையிலே ஆணி அடித்து ஒழித்து அழித்து உனக்கு செழிப்பை ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண அந்த இயேசுவை இருதயத்திலே நீ வைத்து இருதயத்திலே தங்க வைத்து அவர் சொல்லுகிற பிறகு அவரை அன்பு செய்து அவரை நேசித்து நீ வாழ்வாய் என்று சொன்னார். வாளாகல தலையறுப்பாய் கீழாகல மேலாயிருப்பாய் என்று சொல்லி ஆசீர்வதித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.